மிக கனமழை எச்சரிக்கையால் தூத்துக்குடி கடற்பகுதியில் அதிகாலை முதலே பலத்த காற்று வீசி வருகிறது. மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், விவரங்கள். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 11ஆம் தேதி, 12ஆம் தேதி 2 நாட்களும் மிக கனமழை மற்றும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. இதனைத் தொடர்ந்து கடற்பகுதியில அதிகமான காற்று வீசி வருவதாலும் இருள் சூழ்ந்து தூத்துக்குடி மாவட்டமும் காணப்படுவதாலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். சுமார் 1000க்கும் மேற்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் முதல் வேம்பார் முதல் பெரியதலை வரை 1000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இந்த மழை உத்தரவு நீங்கிய பிறகே மீனவர்கள் கடலுக்கு செல்வார்கள். இன்று அதிகாலை முதலே மேகமூட்டத்துடன் இருள் சூழ்ந்து தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் காணப்படுகிறது. லேசான சாரல் மழை தற்போது பெய்து வருகிறது. இதனால தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்கள் அதிக வெயில் அடிக்க துவங்கியதை தொடர்ந்து உப்பு அதிக உற்பத்தி நடைபெறும் என்ற சூழ்நிலையில் இந்த மழை காரணமாக உப்பள தொழிலாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் அனைத்து குளங்களிலுமே தண்ணீர் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மழை பெய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவதற்கான மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள். ஆனால் இந்த மழை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலையும் தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது லேசான சாரல் மழை மட்டுமே தூத்துக்குடியில் பெய்து வருகிறது. ஜெயக்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.